மகர ராசி என்பதில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உனக்கு எல்லாரும் 7.5 நாள் சனி முடிஞ்சிடுச்சுன்னாங்க 29 மார்ச் 2025. ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க, உண்மையான 7.5 சனியில் உனக்கு என்ன கெடுதல் செய்யணுமோ அதே மாதிரி உண்மையான 7.5 நாள் சனியில் உன் ஜாதகம் 7.5 சனிக்கு இது சம்பந்தம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இந்த தற்காலம் 2025 ஜூலை 12 அடுத்த 5 மாதத்துக்குள்ள நல்ல தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருந்தா நல்லதையும், கெட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருந்தா கெட்டதையும் சந்திப்பீங்க. அதுக்கு உங்கள் ஜாதகத்துள்ள தசாபுக்தியை செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்க அடிப்படை ஜாதகத்தில் லக்னம், பூர்வ புண்ணியம், பாக்கியம், தனலாபம், கேந்திர கோணங்கள் பலமா இருந்தா தலைக்கு வந்தது தலப்பாகையோடு தப்பிச்சிங்க. இல்லைன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதியில இருந்து அடுத்த 5 மாதத்துக்குள்ள அடுத்த 30 இன்னும் தேதியோட சொல்றேன், ஜூலை 12 2025 இருந்து இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஏன் சொல்றேன்னாக்கா முன் சொல்லி காப்பாற்றுவது தான் இந்த கலையின் தத்துவம். அதனால சொல்றேன், கருணையால சொல்றேன். வருகின்ற 12 ஜூலை 2025 இருந்து 27 நவம்பர் 2025க்குள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பை அடுத்த 30 வருஷத்துக்கு சரி பண்ண முடியாது. அந்த பாதிப்பு நிச்சயமா இருக்கும். எல்லார் ஜாதத்துல இருக்கு. ராமர் ஜாதத்துல இருக்குதுன்னா உங்க ஜாதத்துல இருக்காதா? கிருஷ்ண ஜாதத்துல இருக்குதுன்னா உங்க ஜாதத்துல இருக்காதா? இயேசுநாதரே சிலுவையில் அடிச்சிட்டான். ஆமா, உங்களை சிலுவையில் அடிச்சாக்கா நீங்க ஏன்னு கேட்க முடியுமா? கட்டத்தில் இருக்குது இல்லை, இயேசுக்கே இருக்குதுன்னும் போது ஒரு பாவமும் அறியாதவர் அவருக்கே சிலுவையில் அடிச்சான்னாக்கா நாம தினம் 4 பாவம் பண்ணாதான் நம்ம வண்டியே ஓடும். இல்லைன்னா வண்டியே ஓடாது. இயேசு கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, பால் பாக்கி இல்லை, ஈபி கட்ட வேண்டியதே இல்லை இயேசுநாதர். இப்போ ஈபியே 18,000 ரூபாய் வருது. அப்புறம் 4 பாவமாவது நீங்கள் செய்யணும்ல ஒரு நாளைக்கு. 30 × 4 எவ்வளோ ஆச்சு? 120 பாவம் மாதத்துக்கு. வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கணக்கு போட்டு தலை சுற்றுது இல்லை. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. இப்போ பிடிப்பான் பாருங்க உங்களை. அது ஹெல்த்தில் பிடிக்கிறானா வெல்த்தில் பிடிக்கிறானா? 12 பாவத்திலையும் 12 உடல் உறுப்புகள் இருக்குது. எந்த உறுப்பில் பிடிப்பான்னு தெரியாது. ஆனால் பிடிப்பான்றது மட்டும் நான் சொல்ல நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோ. நவம்பர் 27ஆம் தேதி பார்த்துக்கலாம். ரைட். உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகர ராசி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஜூலை 12 நவம்பர் 27 அவருக்கும் மரண ஆபத்து உண்டு, மரண சமமான ஆபத்து உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நடக்கிறதுக்கு 190% வாய்ப்பு உண்டு. இப்படி மகர ராசியில் தான் நடிகர் சூர்யாவும் இருக்கார், அவருக்கும் உண்டு. இப்படி தான் லாட்ரி டிக்கெட் மார்ட்டின், அவர் மகர ராசி. ஏற்கனவே அவருக்கு ஹெல்த் சரியில்லாமல் கல்கத்தா ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கிறதா நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஜேர்னலிஸ்ட் பேசுனாங்க, பிரெயினில் ஏதோ அவருக்கு டியூமர்னு. இந்த மாதிரி மகர ராசியில் உள்ள பிரபலங்களுக்கு நடக்கும் சாமி. பிரபலமாக இருந்தால் அவங்க ஜாதகத்தில் தனயோகம் இருந்ததுனால ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிட்டான், 500 கோடி சம்பாதிச்சிட்டான். அதுக்காக கோள்கள் அவனுக்கு வேலை செய்யாதா? ஜிவி தற்கொலை பண்ணிக்கலையா? அவரோட பணக்காரம் உண்டா? பிரபல டைரக்டருடைய அண்ணன் தானே அவர், பெரிய ப்ரொடியூசர் தானே, ரஜினி வச்சு படம் எடுத்தவர் தானே, அவர் தற்கொலை பண்ணிக்கலையா? தனயோகம் இருந்தால் தனயோகத்தை 1000 கோடி கொடுத்துரும். ஹிட்லர் பெரிய டைனாஸ்டி சுட்டுக்கிட்டு சாவலியா? அதுக்காக ஹிட்லருங்க அவருக்கெல்லாம் எப்படிங்க கிரகம் தப்பாக வேலை செய்யுமா? ஹிட்லரை பற்றி கிரகத்துக்கு தெரியாது. ஹிட்லர் தான் கிரகத்தை தெரிஞ்சுக்கணும், கிரகத்துக்கு ஹிட்லர் பேரே தெரியாது. அதனால மகர ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. நான் 12 ராசிக்கு பேசாமல் 2 ராசிக்கு தான் பேசியிருக்கேன். ஒன்று கடகம், அடுத்தது மகரம். அதனால எச்சரிக்கையா இருங்க. ரைட். பிறகு இந்த மாதம் எப்படி சம்பாதிக்க போறீங்க? இந்த மாதம் பிறக்கும் போது 5ன்ற தொகை, முதல் தொகை 8 வந்தது, அடுத்தது 5 வந்தது. எடுத்து உழவை சாமி, கடங்காரம் வாங்கிடுவான். பிறகு இந்த மாசம் திரௌபதியோட புடையை பிடிச்சி வலிச்சாயா அரண்மனையில. துச்சாதன அந்த மாதிரி பெண்ணா இருந்தா பிடிச்சி வலிச்சிடறான் என் கடங்காரன். ஏய் நம்ம நீ பாட்டுக்கு மாசம் தவணை சொல்லிட்டே போற, உனக்கெல்லாம் எதுக்குமா புடவை அப்படின்னு கேட்டுருவோம் கடங்காரன். இதே தான் ஆம்பளையா இருந்தாக்கா வேட்டியை உருவாக விடுவோம், பெண்ணையாவது கேட்டு விட்டுருவோம். ஆம்பளையா தான் யோ முதல்ல வேட்டியை கட்டியா, முதல்ல வேட்டியை கட்டி இங்கே உட்காரு, உங்க வீட்டுல இருந்து பணத்தை கொண்டாட சொல்லு, அப்புறம் உன்னை விடுறான்னு. அப்படி இருக்குதே திரௌபதி துகுலுரியப்பட்டால். அப்படி இருக்குது நேரம் மகர ராசிக்காரனுக்கு. கடங்காரன் அப்படி கேட்டுறான் வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் உயிரோடு இருக்கணுமான்ற அளவுக்கு உங்க மனசுல வேதனை போய் குத்துது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அடிப்படை ஜாதத்தில் பிரிவினை வரும். நான் கெட்டதாக சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. அங்க என்ன இருக்குதோ வான மண்டலத்தில் அதுதான் நான் சொல்ல முடியும், மாத்தி சொன்னா நடக்காது. ஆக இந்த மாசம் பிரிவினை வரணுன்ற தம்பதியர்கள் பிரிஞ்சிருவீங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு விமோச்சனம் உண்டா அப்படின்னா உங்க அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் விரும்பும் ஜோதிடரிடம், ஒரு ஞான தெளிவு பெற்ற ஜோதிடரிடம் காட்டிக்கொள்ளுங்கள். அதுல ஏதாவது இருந்தால் அவர் சொல்லட்டும், அது பலிக்கும். ஆனா கோச்சாரம் இப்படிதான் இருக்குது பயங்கரமா. உங்களுக்கு ரிலீஃப் வேணுங்க, எங்களுக்கு ரிலீஃப் ஏதாவது உண்டானாக்கா ஹாரோஸ்கோப் உங்க பேசிக் ஜாதகத்துல ரிலீஃப்கான வாய்ப்பு இருந்தா ரிலீஃப் தலைக்கு தலைப்பாயோட போகும், இல்லைன்னா தலையே போயிடும். எச்சரிக்கையா இருங்க. மெடிக்ளைம் பாலிசி போட்டு வச்சுக்கிங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வம்பு தும்பு வழக்குல மாட்டிக்காதீங்க. ஆமா, கஞ்சா, போதை, லாகரி வஸ்து எவனோ ஒருத்தர் அருந்துவான், நீங்க பக்கத்தில் நின்று இருப்பீங்க, போலீஸ்கார உங்களை கூட்டு போயிடுவோம். ஸ்மெல் உமல் தான் வந்தது வாயா அப்படின்னு. நேரம் அப்படி இருக்குது சாமி. பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற நேரம் இது. 7.5 சனி முடிச்சுட்டு மீண்டும் 7.5 சனி ஆரம்பிக்கிற நேரம். இல்லைன்னா நான் சும்மா இவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேனா? அது மீறி இந்த மாசம் உனக்கு காசு வேணும் இல்லை, கண்டிப்பா வரும். உன்னுடைய மாத தேவைக்கு என்ன பணம் வருமோ வந்துடும். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லது என்னென்னமா, தைரியம். உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்த தைரியம் தான் இந்த மாதம் உன்னை காப்பாற்றும். எல்லாம் உன் கண் முன்னாடி உன் சாம்ராஜ்யம் சரிகிறத பார்ப்ப, ஆனாலும் கலங்காமல் நிற்ப. அதுதானே வேணும் மீண்டும் எழுந்து வரத்துக்கு. என்ன வார்த்தை விழுது பாரு வானமண்டலத்திலிருந்து வாயில. ரைட். பிறகு தொழிலில்
ஒரு நல்ல வாய்ப்பு வருது, இதுவரையிலும் வராத ஒரு நல்ல வாய்ப்பு வருது. பழைய பாட்டர் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போனாலும் அதுக்கு ஈடா புது பாட்டர் சேர்றான், அது நல்ல விஷயம் இல்லையா? பெருங்கொண்ட கடன் வாங்கி தான் இந்த மாசத்தை நீங்க சமாளிக்க போறீங்க. அது 10,000 இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், இல்ல 1,90,000 இருக்கலாம். வாங்குறீங்க, அதை வாங்கி தான் சமாளிக்க முடியும் இந்த மாசம். குழந்தைகள் நல்லா பாஸ் ஆயிட்டானேனா அப்படின்னு சொல்றது அது ஒண்ணுதான் இந்த மாசம் உங்களுக்கு மகிழ்ச்சி. அது குழந்தை பெத்துக்கு இருக்கிறவங்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு அதுவும் இல்லை. சரி, நமக்கு திருமணம் நடந்தால் நல்ல குழந்தை பிறகு அந்த கற்பனையில் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இனி இங்கேருந்து நம்ம கடங்காரங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடலாம் ஊரை விட்டுன்னு. சில பேர் ஊரை விட்டு ஓடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உண்டுன்னா உண்டு, நடந்துடும். எனக்கு வானமண்டல தகவல் வருது.